ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பரணின்றதால நோ நான்வெஜ். அந்த நான்வெஜ்ஜுக்கே ஈடானதாக வெஜ் ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சோயா சன் கோலா உருண்டை செய்யலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். முதல்ல பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சோயாவை நல்லா ஊற வச்சுக்கலாம் 2 மணி நேரம். அதுக்கப்புறமா அது தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பேனில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக கேஷ்யூ நட்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சா சோயா சன் இருக்குன்னு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சில்லி பவுடர், தனியா பவுடர், அப்புறமா டேஸ்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி பதம்லாம் கொஞ்சம் இமிரி நல்லா வரும். அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். நான் உண்மையாகவே இது ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் எப்படி வருமோன்னு நினச்சேன். ஆனால் ரியலி இட்ஸ் டேஸ்டி அண்ட் யம்மி. அதுக்கப்புறமா இப்படி வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு பவுடர், நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டுக்கடலை பவுடர் அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டியாக சாஃப்டாக பால் பிடிக்கணும். ரொம்ப அழுத்தி பால் எல்லாம் பிடிக்கக்கூடாது. நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு அப்படியே நல்லா பிடிச்சி கோலா உருண்டையை ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச எண்ணெயில் ஒன்றா விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்து நம்ம கோலா உருண்டை ரெடி. ரியலி இட்ஸ் சூப்பர். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. டேஸ்ட்டு கூட அவ்வளோ அழகாக இருந்தது. ரியலி இட்ஸ் ஆசம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும். ரொம்ப நல்லா இருக்குது. வெஜ் ரெசிப்பியில் இந்த மாதிரி செஞ்சால் பசங்க கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பி போடும்போது கொஞ்சம் சில பேர் சொன்னாங்க கோலா உருண்டை உடஞ்சிடுச்சு, ஆயில் எல்லாம் வேஸ்ட் ஆச்சுன்ட்டு. ஆனால் நான் எப்படி வருமோ ட்ரை பண்ணேன். ஆனால் ரியலி இது சூப்பராக வந்துச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யம்மி அண்ட் டேஸ்டி வெஜ் சோயா சன் கோலா உருண்டை ரெடி டு சர்வ். என் பையன் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் பாருங்கள், செம்ம காமெடியாக இருந்தது. ஹாட்டாக வச்சுட்டேன் வாய்க்குள்ளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.